அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்கான 2026 புத்தாண்டு ராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராசியோட கிரகங்கள் அது அப்புறம் அதோட நிலைகளை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கன்னி ராசியோட 2026 தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். குரு பகவான் ஆதிக்கம் உங்கள் ராசி ஸ்தானத்தில் இருப்பதனால நீங்கள் பணியிடத்தில் பெரும் வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை காண்பீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் கடுமையான உழைப்பும் ஒழுக்கமும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். உரிய வேலை வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்படும். குருவின் இடமாற்றத்தால் உங்களுக்கான லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கான பலன் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். கூடுதல் வருமானத்திற்கான வழிகள் அல்லது உபரி வருமான வாய்ப்புகள் உருவாகும். சில சமயங்களில் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதானம் தேவை. அடுத்து நிதிநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு நிதி ரீதியாக வெகுமதி அளிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆண்டின் நடுப்பகுதி முதல் நிதி நிலைமை இருக்கும். ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து குறிப்பாக ஜூன் முதல் அக்டோபர் வரை அசையா சொத்துக்கள் வாங்குவது அல்லது நீண்டகால முதலீடுகளை செய்வது மிகவும் சாதகமானது. ரியல் எஸ்டேட் மற்றும் சாஸ்திரமான சொத்துக்களில் கவனம் செலுத்தலாம். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து வரவு செலவு திட்டத்தில் கவனமாக இருப்பது அவசியம். அடுத்து குடும்ப சூழல் மற்றும் உறவுகள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டின் முற்பகுதியில் குடும்பத்தில் அமைதியான மற்றும் இணக்கமான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் திருமண முயற்சி இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. பொறுமையும் நீண்டகால அர்ப்பணிப்பும் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல உறவை பலப்படுத்தும். குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும். அவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். 2026 கன்னிராசியோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் இறப்பை மற்றும் குடல் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா, தியானம் மற்றும் சமச்சீர் உணவு பழக்கத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்க தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. கல்வி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்விக்கு தயாராக இது ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் கல்வி பயில்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அனுகூலமாக இருக்கும். நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். முக்கியமான அறிகுறிகள் என்னென்னா உணர்ச்சிவசப்படுவதை தவிர்த்து பொறுமையுடன் நிதானத்துடன் முடிவெடுப்பது நல்லது. வேலையில் ஒழுக்கத்தையும் நேர்மையும் கடைபிடிப்பது நீண்டகால வெற்றியை தரும். எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கும் திறன் உங்களிடம் மேம்படும். புதுமையான சிந்தனைகள் உங்களுக்கு வழிநடத்தும். இதில் பரிகாரங்கள் என்னென்ன கன்னிராசிக்குன்னு சொல்லி பார்த்தா, கன்னிராசியை அதிபதி புதன் பகவானால் அவருடைய அருளை பெறுவது நன்மை பயக்கும். தினமும் அல்லது புதன்கிழமைகளில் காலை வேளையில், அதாவது 6 மணிலிருந்து 7 மணி வரை ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர ஸ்லோகத்தை பிரயாணம் செய்யுங்கள். இது மன அமைதியையும் கூர்மையான அறிவையும் தரும். அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரும் புதன்கிழமையில் காயத்ரி தேவியை வழிபடுவது கல்வி மற்றும் அறிவில் சிறந்து விளங்க உதவும். அடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு நன்கு அறிந்த ஜோதிடர்கிட்ட மரகத நாணயத்தை அணிவதனால உங்களோட பேச்சுத்திறன், பகுத்தறிவு திறன் மற்றும் பொது தொடர்பான திறன் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு வருவது நிதி சாஸ்திர தன்மையை வழிவகுக்கும். அப்புறம் உடல் ஆரோக்கியம் மற்றும் குறிப்பாக மன உறுதி பெற தினமும் தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. சிவபெருமானுக்கு குறிப்பாக ருத்ர அபிஷேகம் செய்வது, விநாயகர் பூஜை செய்வது நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை வழிவகுத்தும். அப்புறம் நெடுநாட்களாக செய்யாமல் விடப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை இந்த ஆண்டு நிறைவேற்றலாம். அடுத்து உங்களால் எந்த அளவுக்கு இளையருக்கு இடாதவருக்கு உதவுவது மற்றும் தொண்டு காரியங்களில் ஈடுபடுத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெற்றி காலங்களில் பணியுடன் நன்றியுணர்வுடன் இருப்பது உங்கள் எதிர்மறை ஆற்றல்களை இருந்து விலக்கி வைக்கும். நன்றி.